ஹாய், இன்னைக்கு டே 13ஓட டிசைன் கிளாஸு எலஃபண்ட் டிசைன் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பேபி எலஃபண்ட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பேபி எலஃபண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து எலஃபண்ட்டோட டிசைன்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, பேபி எலஃபண்ட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஸ்ப்ரில் போடுவோம்ல, ஃபஸ்ட்டு ஒரு சி போட்டுக்கோங்க. ஸ்ப்ரில் போடுற மாதிரி சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்ட்ரில் போடுற மாதிரி உள்ளக்க கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போது இதிலிருந்து இப்படி கொண்டு வந்து இங்கே ஒரு பா ஷேப்பு, தென் மேலே ஒரு லைனு, தென் ஸ்ட்ரைட் லைன், அவ்வளோதான். இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது இந்த எண்டில் இருந்து இதை இப்படி கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஓகே, இங்கே ஒரு டாட்டர் ஐக்காக ஒரு டாட்டர் வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து டியர் ட்ராப்ஸ். ஓகே, பேபி எலஃபண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேபி எலஃபண்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் போடலாம். அது எப்படின்னு பார்ப்போம். நான் ரெண்டு பாக்ஸஸ் போட்டுக்கிறேன். டிஃப்ரென்ஷியேட்டுக்காக ரெண்டு பாக்ஸஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது இதுக்குள்ளே நம்ம பேபி எலஃபண்ட் வரையணும், ட்ரா பண்ணணும். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம அதோட வால் வந்து போட முடியாது. ஸோ அதோட அப்படியே நிப்பாட்டிக்கலாம். ஓகே, தென் இன்னொரு பேட்டர்ன், அதே பேபி எலஃபண்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பாக்ஸஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து வெளியே ஷேடிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ்டு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எலிஃபண்ட் மட்டும் நம்மளுக்கு செப்பரேட்டாக தெரியும். ஓகே, இன்னொரு பேட்டர்ன், வெளியே லைன்ஸ் இது ஷேடிங் கொடுக்காம எலஃபண்ட்டுக்குள்ளே ஷேடிங் கொடுத்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு பேட்டர்ன்லேயும் போட்டுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒரு எலிஃபண்ட்டுக்கு போகுமா. நெக்ஸ்ட்டு எப்படி போடலாம் அப்படின்னா, எலிஃபண்ட்டோட இயர் வரைஞ்சிக்கோங்க. இப்படி கிராஸ்டு லைன் போட்டு இதிலேருந்து எப்படியும் 3 பெட்டல் வச்ச மாதிரி ஒரு இது போட்டுக்கோங்க. இது வந்து இயரு. இப்போ இங்கே இருந்து ஹெட்டு கொண்டு வாங்க. கொண்டு வந்து இதோட இப்படி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே ரெண்டு டாட்டர் லைன் வச்சுக்கலாம். இப்போ இதிலிருந்து இப்படி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து யானைக்கு அந்த தந்தம் இருக்கும் இல்லையா, இந்த தந்தத்தை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனை இதோட அப்படி மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஐ ட்ரா பண்ணிக்கோங்க.
ஓகேவா? இப்போ எலிஃபண்ட்டோட ஹெட்டு கிடச்சிருச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா பாடி. இப்போ பாடி வரைய போகிறோம். இப்போ நம்ம இங்கே போட்ட இடத்துல நம்ம ஒரு கம்ஸ் போட்டுக்கலாம். எலிஃபண்ட்டுக்கு போடுற செயின் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலிஃபண்ட்டோட லெக்கு வரைய போகிறோம். இப்படி கிராஸ் லைன் போட்டு இப்படி கொஞ்சம் யூ ஷேப்பில் வரணும். ஓகே, வந்து இப்படி ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு கிராஸ் லைன் போட்டு இங்கேருந்து ஒரு கிராஸ் லைன் போட்டு அதை நம்ம இப்படி யூ ஷேப்பில் போட்டுக்க போகிறோம். ஓகே, போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்த இப்படி யூ ஷேப் போட்டுக்க போகிறோம். எலிஃபண்ட்டோட ஸ்டொமக்கு. ஓகே, தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட் லைனு இந்த லெக்கோட இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இங்கே இந்த பக்கமாக கிராஸ் லைன் வரணும். ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எஸ் கர்வ் கொடுக்க போகிறோம். ரொம்ப பெண்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நானே கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி தான் போட்டேன். கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து அதோட பாடி என்ன பண்ணிடுங்க, மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெண்ட் பண்ணிகிட்டே நினைக்கிறேன், கொஞ்சம் இப்படி வரணும். ஓகே, சாரி, இப்படி வரணும். தென் வந்துட்டு இப்படி ஒரு டியர் ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இது வந்து பேசிக்காக போடுற எலிஃபண்ட். இதில் வந்து ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கோங்க. பாக்ஸ் போட்டு இதில் 3 கம்ஸ் போட்டுக்கோங்க. சேம் அதே மாதிரி இதில் 3 கம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இங்கேயும் 3 கம்ஸு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு செக்குடு டிசைன் கொடுத்துக்கலாம். செக்குடு டிசைன்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். செக்குடு டிசைனுங்கிறது இந்த மாதிரி பாக்ஸில் இந்த மாதிரி உள்ள உள்ளுக்குள்ளே வந்து ஷேடிங் கொடுக்கறது பேர் தான் செக்குடு டிசைனு. ஓகே, இப்போ நம்ம அதை கொடுத்து இந்த இடத்த ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இங்கே ஒரு ஃப்ளவரிங் கொடுத்து முடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து பேசிக்காக உள்ள 2 ஸ்டெப்பு, அவ்வளோதான். இது நம்ம பேபி எலிஃபண்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், ஒரு நார்மல் எலிஃபண்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு எலிஃபண்ட் பார்ப்போம். லைனாக ஒரே லைனில் 3 எலிஃபண்ட் வர மாதிரி. ஓகே, ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சி கர்வ் போட்டுக்கோங்க. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இப்படி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கேருந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல ஒரு வி ஷேப்பில் போட்டுக்க போகிறோம். இது யானையோட காது. ஓகே, தென் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் சேம் அதே மாதிரி பாட்டனில் இன்னொரு கம்ஸ் போட்டு
இன்னொரு கர்வ் போட்டு இது பண்ணிக்கோங்க. அதே தான் 3 இடத்துல வரும். இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே அதே மாதிரி ஒரு எலஃபண்ட் போட்டுக்கோங்க. எலஃபண்ட்டோட அந்த தும்பிக்கை மட்டும். ஓகே, இப்போது இந்த இடத்துல அதே மாதிரி எலஃபண்ட்டுக்கு இயர் கொடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இயர்லேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து 2 கர்வ் கொடுத்துக்கோங்க. ஓகே, 2 கர்வ். ஓகேவா? இங்கேருந்து 2 கர்வ் கொடுத்துக்கோங்க. இப்போது இப்படி ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. சேம் இப்படி ஒரு கிராஸ் லைன். யானை நடக்கிற மாதிரி, வாக் பண்ணுற மாதிரி. ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த மெர்ஜ் பண்ணிக்கோங்க. சேம் கிராஸ் லைன் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துலேருந்து மெர்ஜ் பண்ணிக்கோங்க. சேம் இப்படி ஒரு கிராஸ் லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, கிராஸ் லைன் கொடுத்துக்கோங்க. டபுள் கிராஸ் லைன் கொடுத்துக்கோங்க. மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இன்னொரு கிராஸ் லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு ஐ வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது கண்டினியூஸ் பேட்டர்னில் வரும். அடுத்தடுத்து யானை நடந்து வர மாதிரி வரும். ஓகே, இப்போ இதில் டாட்டட், பெரிய டாட்டு, சின்ன டாட் வச்சுக்கலாம். இதை நம்ம எப்படி வேணாலும் நெக்ஸ்ட் டெக்கரேஷன் உள்ளே என்ன டிசைன் வேணாலும் கொடுத்து உள்ளே டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இயருக்கு ஷேடிங் கொடுத்துக்கலாம். நம்ம ஷேடிங் 4-5 ஷேடிங் பார்த்தோம்ல, அதில் ஏதாவது ஒன்று இயருக்கு ஷேடிங் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த கரெக்டாக ப்ராப்பராக இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யானையோட தும்பிக்கை தான் இம்பார்ட்டன்ட். தும்பிக்கைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகே.